ஹாய் கைஸ். போன வீடியோவில் என்னோட லாஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே உங்கள் தம்பியாக நினச்சி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்டில் இந்த மாதிரி இது பண்ணு ப்ரோ அது பண்ணு ப்ரோன்னு உங்கள் தம்பியாக நினச்சி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறப்ப. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. நான் இத்தனை நாளாக என்ன பண்ணேன், ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை லாஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர போகிறீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். செட் பேக், ரிலாக்ஸ்ட் அண்ட் என்ஜாய். ஐ ஹாவ் அ பிளான். அதுவும் உண்மையான பிளானு. எந்த ஒரு புல்ஷிட் கைடும் இப்போ நம்ம பற்றி பேச போகிறதில்ல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானு வித் எக்ஸாக்ட் நம்பரு, வித் எக்ஸாக்ட் டார்கெட்டு, வித் எல்லாமே எக்ஸாக்டாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ லெட் மீ ஹானஸ்ட் வித் யூ. நான் அந்த லாஸுக்கு அப்புறம் பயங்கரமாக நான் ப்ரோக் ஆகிட்டேன். அப்படி இருந்தும் திருப்பி நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுவும் ரொம்ப ஹார்டஸ்ட்டு, என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த லெவலில் யோசித்தேன். பட் எனக்கு அந்த பெரிய அமௌண்ட்டை இன்னும் பெருசாகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் இப்போ என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லை, புரியுதா? இப்போ நான் ஒரு ஜீரோ என்னோட ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட், என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்கிட்ட ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸாக்ட் ஸ்க்ராச். பட் ஹியர் த திங், ஐ டோன்ட் குவிட், ஐ குட் குவிட். பட் நான் இதனால குவிட்டும் பண்ண போகிறதில்ல. இதுக்காக நான் ரொம்ப ஹார்டாக திங்க் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எதை மாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப நான் ஒரு பிளானை கண்டுபிடிச்சேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அந்த பிளான் என்னன்னா, முதல்ல ட்ரேடிங்க்கு நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரேடிங்க்கு முதல்ல கேபிட்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ நீட் ஏ கேபிட்டல். பட் ஐ எம் இன் ஜீரோ, எக்ஸாக்ட் ஜீரோ. ஸோ அந்த கேபிட்டலுக்காக இவ்வளோ நாள் நான் என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணேன். அண்ட் இப்போ என்னோட ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் புஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பற்றிலாம். பட் நான் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். பட் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சு, சரியாக பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1 மந்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை புஷ் பண்ணி உங்களுக்காக வீடியோ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கேபிட்டல் தேவையா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஓரளவு அமௌண்ட்டு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டு, எனக்கு டார்கெட் ஒரு அமௌண்ட் இருக்குது. அது இருந்தால் தான் இந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பிக் லாஸ் வந்துச்சுன்னா அதை குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நான் அதை பண்ணலை. நான் இதை பற்றி ரொம்ப ஹார்டாக யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஐடியாவையும் கொண்டு வந்தேன். பிகாஸ் நான் இதை நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் லைஃபே மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். ரைட் நவ் ஐ எம் சேவிங் மணி. எவ்ரி சிங்கிள் ருப்பி ஐ கேன் சேவ். அண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அன்டில் ஐ ரீச் 1 lakh rupees in my hand. என் கையில் 1,00,000 ரூபா வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1, ஐ எம் கரண்ட்லி சேவிங் 1 lakh rupees. பிகாஸ் நான் இப்போ எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஜஸ்ட் சேவிங் மணி. ஓகே, ஏன்னா டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட்டு. ஒன்ஸ் ஐ ஹிட் 1 lakh rupees in my hand, that's when the game begins. அப்போ தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, இப்போ அந்த 1,00,000 வச்சு நான் கேம்பிள் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட் ஒரு சாலிடான ஸ்டாக் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். அதில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் வித் ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் அண்ட் எவ்வளோ அனலைசஸும் பண்ணி, அதோட ஸ்டாக்கோட மொத்தத்தையும் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் அந்த 1 lakhையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மை டார்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஐ நீட் 50,000 rupees இன் ப்ராஃபிட். ஒன்ஸ் அந்த 50,000 நான் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட டார்கெட்டை முடிச்சுப்பேன். எந்த ஒரு கிரீடும் இதில் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு இதுவுமே வராது. இப்போ தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற விஷயம் இங்கே வருது. நம்ம எப்போல்லாம் நம்ம பேராசைப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம நினச்ச விஷயத்த பண்ண முடியாது. ஸோ இப்போ கூட நான் ரீசெண்டாக உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வெள்ளி விலை 170 பார்த்தேன். 170 rupeesலேருந்து டேரெக்டாக 450 rupeesக்கு போச்சு. அப்போ யாரெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, இன்னும் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கினாங்க. நான் சொன்னேன், நான் பே ஏறும்னு நான் பார்த்துட்டேன், ரெசிஸ்டன்ஸ்லாம் ப்ளோக் ஆகிடுச்சு, ஸோ ஏறப்போகுதுன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அவங்க 2 kg ஆஃப் சில்வர் வாங்கினாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 4 lakh rupees. அவங்க 200 rupeesக்கு வாங்கினாங்க. ஏன்னா அது ரெசிஸ்டண்ட்டாக ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க 450 rupees வந்தப்போ வீங்கன்னு நான் சொன்னேன். இதுதான் இவ்வளோ ரீச் ஆகும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஸோ நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் அவங்க அதை ஒத்துக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கோல்டு சில்வர் எல்லாமே, அதுவும் சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் மேலே போச்சோ அந்த லெவலில் மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 270 200 270 200ன்னு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ எப்போதுமே இப்போ கூட நான் சொல்கிறேன், அவங்க வந்து 350ல் வந்ததுக்கப்புறம் அவங்க 350ல் வந்ததுக்கப்புறம் தான் செல் பண்ணுவாங்கிறாங்க. பட் நான் அவங்கள்ட்ட 400 வந்தப்பயே செல் பண்ணிருங்கன்னாங்க. அவங்க கிரீடு தான் அவங்கள தடுத்துச்சு, அவங்களோட பேராசை தான் அவங்கள தடுத்துச்சு. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றதுன்னா, உங்கள் பேராசை எப்போல்லாம் வருதோ அதை ரோல் ப்ளே பண்ண விடாதீங்க. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோங்க. எனக்கு தேவை ஜஸ்ட் அந்த 50,000 ருபீஸ் தான் ப்ராஃபிட். அது வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ ஹேவ் தட் ஐ க்ளோஸ் த பொசிஷன். ஏன்னா இதில் நான் கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ கால்குலேட்டட் ரிவார்டும் எனக்கு கிடச்சிடும். இப்போ தான் கேம் ரொம்ப சீரியஸாக ஆக போகுது. இப்போ தான் என் பிளானும் ரொம்ப சீரியஸ் ஆக போகுது. இப்போ அந்த 50,000 அந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அதை தான் நான் இங்கே பிளான்குள்ளேயே கொண்டு வர போகிறேன். ப்ராப்ஃபார்ம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. I decided to buy a Profom account with the capital of $100K. அதாவது $1 கோடி உள்ள ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட்டை நான் வாங்க போகிறேன். முதல்ல இந்த ப்ராப்ஃபார்ம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ப்ராப்ஃபார்முங்கிறது ஒரு கம்பெனி, அவங்க உங்களுக்கு கேபிட்டல் தருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து 50,000 ருபீஸ் தான் அங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50,000க்கு உங்களால் 1 crore உள்ள அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ண முடியும். இது என்ன நல்லா இருக்கே, அவன் என்ன ட்ரஸ்ட்டாக வச்சு நடத்துகிறான் நம்மளுக்கு கொடுக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அதெல்லாம் முடியவே முடியாது. அவங்களோட உண்மையான கேமே இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான். இந்த அக்கௌண்ட் ஃபீஸுங்கிறது $500. அவங்களுக்கு தேவை பல மில்லியன்ஸ் பேர், எல்லாருமே இதில் வாங்குவாங்க. ஸோ ஒரு 1000 பேர் அவங்களுக்கு வாங்கினாங்கன்னா என்ன கணக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். $500,000, அதாவது ஒரு 5 crore ருபீஸ் அவங்களுக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். ஸோ அவங்களோட டார்கெட்டு அந்த அக்கௌண்ட்டை வாங்குறவங்க தான். ஸோ நம்ம ஸ்கில்டு ட்ரேடர்ஸாக இருந்தால் ஈஸியாக தப்பிச்சிடலாம். பட் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் டைரெக்டாக உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பேப்பர் ட்ரேட்னா என்னன்னு என்கிட்ட கேட்குறீங்க. பேப்பர் ட்ரேடிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மல் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே தான். பட் நீங்கள் ஃபேக் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபேக் மணியை தான் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பண்ணுவீங்க. பட் அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, நீங்கள் வந்து அது உண்மையான அமௌண்ட் இல்லைன்னு நீங்கள் நம்புவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு கிரீடும் இருக்காது, டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துருவீங்க. ஸோ உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதில் நல்லாயிருக்கும். பட் லைவ் அக்கௌண்ட், அதாவது ரியல் அக்கௌண்ட்டில் உங்களோட காசை போட்டு நீங்கள் பண்ணுறப்போ ஓவராக பயப்படுவீங்க. உங்கள் ஃபியரு, உங்கள் ஸ்கேரு, எல்லா கிரீடும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கும். டக்குன்னு கேம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும். ப்ராப்ஃபார்மில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல இந்த பிகினர்ஸு நான் கூட எடுத்துக்கோங்க. நானே இந்த 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் வாங்குவேன். இதில் நிறைய டைப்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. பட் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் எல்லாருக்குமே செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 ஸ்டெப்பில் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதை ஓட்டிடுங்க, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மொதல் ஸ்டெப் வந்து 5% அந்த அக்கௌண்ட்டில் டார்கெட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, அந்த அக்கௌண்ட் இப்போ 100,000 அந்த $1 lakh அக்கௌண்ட் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். $100,000 அக்கௌண்ட் நான் வாங்கிட்டேன்னா, அதுவும் 50,000 போட்டு நான் வாங்கிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் ஒரு 8% அந்த அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணியிருக்கணும். அதாவது $8,000 நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து ஜெயிச்சிட்டேன்னா, எனக்கு செகண்டு டெஸ்ட்டு இது வந்து இன்னும் சொல்ல போனால் இது ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் எப்படி நீங்கள் சிஏ வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்கன்னா Year 1 Year 2 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அது மாதிரி இதுலேயும் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாமில் 8% அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. பட் டேரெக்டாக உங்களால் 8K டேரெக்டாக ஒரே நாள்லலாம் அடிச்சுட்டு போக முடியாது. அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் 3% ட்ரா டவுன் இருக்குது. பட் இப்போ நீங்கள் 1 lakh அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி 8% நீங்கள் டார்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் 3%க்கு மேலே ட்ரா டவுன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் 3,000க்கு மேலே லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு முடிஞ்சிச்சு, உங்கள் காசும் கோவிந்தா. அதே மாதிரி நீங்கள் $8,000 நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் எக்ஸாமுக்கு போகலாம்.
செகண்ட் எக்ஸாமில் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு புது அக்கௌண்ட் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக $100,000 அக்கௌண்ட் தருவாங்க. அதாவது $1,00,000 உள்ள அக்கௌண்ட்டை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. அப்போ நீங்கள் 5% வந்து அடிக்கணும். இந்த 5% அடிச்சிங்கன்னா, அதாவது $5,000 அதை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் தந்துடுவாங்க. இதில் இந்த டேர்ம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராப் ஃபார்மில் தான். லைவ் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட தந்துடுவாங்க, $1,00,000 உள்ள அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தான். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸில் நீங்கள் இப்போ 1 மந்த்து டார்கெட், அதுலேயும் சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சொன்ன ரூல்ஸ் தான் அதுலேயும் அப்ளிகபிள். அந்த ட்ராடவுன் லிமிட்ஸு எல்லாமே அதுலேயும் வரும். அதே மாதிரி மார்க்கெட் நியூஸ் டைம்லலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீக்கெண்டில் ஹோல்டு பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ப்ராப் ஃபார்ம்ஸை பற்றி வீடியோஸ் வேணும்னா தனியாக போடுறேன். ஸோ இவ்வளோ தான் பேசிக் ஆஃப் ப்ராப் ஃபார்மை பற்றி. இப்போ நீங்கள் அந்த டார்கெட் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 lakh அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு $8,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா அந்த ப்ராஃபிட் எனக்கு தான். அதுவும் அப்படியெல்லாம் தந்துட மாட்டான், அவனுக்கும் சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம 80% அதுலேருந்து எடுத்துக்கலாம், 20% கம்பெனிக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி கூட இருக்குது. நீங்கள் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் அந்த காசை எடுக்காமல் மாதம் கடைசியில் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் பேராசங்கிறது வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதில் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் அந்த ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் இதில் பே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பே அவுட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்ரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட்லலாம் வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு லாட்ரி சீட்டோ எது வேணாலும் நினச்சிக்கலாம். பட் நீங்கள் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் உங்களோட காசு 10 லட்ச ரூபா போட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணி அதை லாஸ் ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட் 50,000 போட்டு கற்றுக்கிட்டு அதில் ஜஸ்ட் நீங்கள் 1 பே அவுட் எடுத்தால் கூட நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கேபிட்டல் எதுவுமே ஸ்கில்லே இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் எல்லாரும் மாதிரியும் ஜஸ்ட் மணிக்காக மட்டும் உங்கள்கிட்ட இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நான் இது வந்து எதுக்காக சொல்லணும்னா, பிகினர்ஸ் எல்லாம் ஸ்கில் ஓரளவு கற்றுக்கிட்டு எதுலையாவது ட்ரை பண்ணணும், நம்ம காசு போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் 3,000லேருந்தே வாங்கலாம். ஸோ அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி பே அவுட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நான்லாம் முன்னாடி பெரிய அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னா இது மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நான் அதை பெருசாக நானே தனியாக என்னோட ரியல் அமௌண்ட்டில் போட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுலேயே சர்டன் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 10 லெவரேஜ் எல்லாமே இதில் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பட் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான்லாம் 1:1 அன்லிமிட்டடில் கூட வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் கேம்பிள் பண்ண காலத்தில். ஸோ இதில் என்னோட டார்கெட் என்னன்னா, ஸோ என் கதைக்கு வரேன். ஸோ யாருக்குமே ப்ராப்ஃபார்ம்னா என்னன்னு தெரியலனா இதான் ப்ராப்ஃபார்மை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தன் கேபிட்டல் தர போகிறாங்க, நீங்கள் அதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. சர்டன் பர்சன்டேஜ் உங்களுக்கு தந்துடுவாங்க, சர்டன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வச்சுப்பாங்க. அந்த காசை நீங்கள் தந்துடுவீங்க. அதே மாதிரி 2 பே அவுட்டோ 3 பே அவுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட அந்த அக்கௌண்ட் வாங்கினீங்களா அந்த 50,000 அந்த காசும் திருப்பி தந்துடுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கேன்னா நினைக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் பழைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னோட டார்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரே ஒரு பே அவுட் தான் என்னோட டார்கெட். அதாவது ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி அந்த அக்கௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான் என்னோட டார்கெட். இது வந்து ரொம்ப அச்சீவபிள் தான். பட் எல்லாரும் மாதிரியும் 10-20 நான் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஒன்று தான். 1 அடித்தாலும் கில்லி மாதிரி அடிக்கணும். இதுலேயும் என்கிட்ட டார்கெட் இருக்குது. கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இதில் ஃபுல் ரோட் மேப்பும் என்கிட்ட இருக்குது. பட் உங்கள்கிட்ட எக்ஸாக்ட் டார்கெட் மட்டும் சொல்கிறேன். என்னோட டார்கெட்டுங்கிறது $5,000, ஒரு 4.5 lakhs கிட்ட வரும். நான் ஜஸ்ட் 50,000 போடுவேன். அந்த 50,000 ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த வாட்டி எந்த ஒரு கிரீடு எந்த ஒரு பேராசையும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதை பண்ணி கரெக்டாக நான் ஒரு $5,000 அடித்தேன்னா எனக்கு அது போதும். ஜஸ்ட் 4.5 5 lakhs rupees எனக்கு கிடைக்கும். அந்த ஒரே ஒரு பே அவுட் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது.
இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கே தெரியும், நான் இப்போ ஜீரோல இருக்கேன், ஃப்ரம் ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இந்த 1 லேக் ஒரு 4.5 லேக்ஸாக மாற்றிருக்கேன்னா எனக்கு அது ஜாலி, எனக்கு அது ரொம்ப பெருமை தான். அது என் லைஃபே மாற்றிடும். என்ன சொல்ல போனால் என் மைண்ட் செட், என்னோட மொத்த பெர்ஸ்பெக்டிவும் அது மாற்றிடும். ஒன்ஸ் ஐ ஹேட் த டார்கெட், அந்த 4.55 லேக்ஸ் சொன்னல, அந்த டார்கெட்டை நான் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் இதை இன்னும் ஸ்கேல் பண்ணுவேன், இன்னும் நிறைய ப்ராப்ஃபார்மை கொண்டு வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் நான் சில பேரை கூட நான் ஜாப்புக்கு வச்சுப்பேன், இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லுவேன். பட் இப்போதைக்கு என்னன்னா ஜஸ்ட் அந்த 1 அக்கௌண்ட்ல எனக்கு அந்த ஒரு பே அவுட் கிடச்சுன்னா போதும், இதை இன்னும் நான் ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் ரொம்பலாம் போக வேணாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் சிம்பிளாக சொல்கிறேன், அதை நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் நினச்சி பாருங்கள். இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் நான் ஒரு 4 லேக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த 4 லேக்ஸில் என்னால் எத்தனை அக்கௌண்ட் வாங்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. 8 அக்கௌண்ட் என்னால் வாங்க முடியும். நான் ஜஸ்ட் 2 அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆவீங்களான்னா உங்களுக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறது என்ன, பர்ஃபெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் பண்ண முடியும். பட் உங்கள் க்ரீடு இதில் வரக்கூடாது. ஸோ நான் வாங்க போகிறது ஜஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் தான். அதாவது ஜஸ்ட் 1 லேக் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 50K ப்ராஃபிட்டில் பண்ணேன். ஸோ அந்த 4.5 லேக்ஸ்லேருந்து ஒரு 1 லேக் எடுப்பேன். 1 லேக் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 அக்கௌண்ட்ஸ் வாங்குவேன். அதில் ஜஸ்ட் நான் கம்மி ப்ராஃபிட் பண்ணாலும் எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 லேக்ஸ் அதில் கிடச்சிதுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே என்னோட டார்கெட் 10 லேக் ருபீஸ். அதுதான் என்னோட உண்மையான பிளான். அந்த 10 லேக் ருபீஸ் எனக்கு கிடச்சதுன்னா மொத்தமாக எனக்கு ஓகே, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன். இதெல்லாம் எப்படி முடியும்னா வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வித் ப்ராப்பர் டிசிப்ளின், வித் ப்ராப்பர் சிஸ்டம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான். சிஸ்டம்னா கம்ப்யூட்டருக்கு போயிடாதீங்க. சிஸ்டம்னா நம்ம பிளானு, நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம டார்கெட்ஸு, நம்ம லாஸு, இதெல்லாம் எவ்வளோ பண்ணணுங்கிறது ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இதை என்னால் பண்ண முடியும். ஸோ எதனால இந்த பிளான் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் நினைப்பீங்க இதெல்லாம் உண்மையாடா, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆல்ரெடி நான் இதை பண்ணியிருக்கேன், இது கன்ஃபார்மாக பாசிபிள். நான் ஏன் இதை நம்புறேன்னா, இந்த வாட்டி நான் கேம்பிள் பண்ண போகிறதும் இல்லை, எந்த ஒரு ஷிட் திங்ஸும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் எக்ஸாக்ட் நான் என்னோட பிளானை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். வித் ப்ராப்பர் டிசிப்ளின் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண போகிறேன். இதை பண்ணனா 80 to 95% என்னால் ப்ராபபிலிட்டி சொல்ல முடியும், என்னால் இது முடியும். ஏன்னா நம்பர் 1 விஷயம், இந்த வாட்டி நான் எந்த ஒரு ரஷ்ஷும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் என்னோட சேவிங்கை தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி அந்த சேவிங்கை எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன். ட்ரேடிங் எடுத்தோடனே பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு கேம்பிளிங்கும் நான் பண்ண போகிறதில்ல. நம்பர் 2, நான் எந்த ஒரு எல்லா இடத்துலையும் ஸ்பில்ட்டும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அந்த ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நம்பர் 3, ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அதை வச்சு முன்னாடியோட என்னால் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் மேசிவாக பண்ண முடியும். அது நாலேஜ். அது காசோட அது மதிப்பு கூட. நாலேஜுங்கிறது காசோட மதிப்பு கூட. மார்க்கெட் டிடன்ட் பீட் மீ, இட்ஸ் தாட் மீ. இது எனக்கு கற்று தான் கொடுத்துருக்கு. எனக்கு இன்னும் கீழெல்லாம் தள்ளி உள்ள மார்க்கெட் எனக்கு ஒரு பாடம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அண்டு மை டியர் ட்ரேடர்ஸ், நான் எல்லா ஸ்டெப்ஸு நான் என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண போகிறேன், நான் இந்த எக்ஸாக்ட் 10 லேக்கை நான் அச்சீவ் பண்ணுவேன் நான் மாட்டேனா, நான் என்ன ப்ளாட்ஃபார்ம் எந்த அக்கௌண்ட் வாங்க போகிறேன், எந்த லைவ் அக்கௌண்ட்டு, என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணுறேன், எந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் இந்த சேனலில் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். என்னோட லைஃப் சேவிங்ஸ் இப்போ நான் இந்த லாஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ தான் இன்னும் ஒரு ஃபியூ திங்ஸ் தான் இருக்குது, ஃபியூ தௌசண்ட்ஸ் தான். அதை நான் சேர்த்துட்டேன்னா என்னோட டார்கெட்டான அந்த 1 லேக் ருபீஸை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். அது இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் ட்ரேடிங் சேனலை மட்டும் பார்க்க போகிறதில்ல, என்னோட உண்மையான கம்பேக்கு, என்னோட உண்மையான ஸ்டோரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரேடர்ஸுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட லைவும் வந்திருக்கீங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் ட்ரேடிங் சொல்லி தந்தேன். சில அண்ணனுங்கெல்லாம் $700 3 மந்த்துக்கு முன்னாடி ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் $700, இன்னொரு அண்ணன் 200 என்னமோ. $700ங்கிறது கேட்க சிம்பிளாக இருக்கும். 70,000 ருபீஸ் ஆஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க பண்ணாங்க. நம்ம ட்ரேடிங்கில் தான் வந்தாங்க. நான் கோர்ஸ்லாம் செல் பண்ண வரல, உடனே நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு சொன்னேன். நம்ம கம்யூனிட்டியில் அவரும் ஒரு ஆள். நீங்களும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீ என்ன பண்ணுற ப்ரோ, எப்படி வந்துட்டா இப்படி காசு வருது, நீ ட்ரேடிங்கே பண்ணலனாலும் நீ எப்படி காசு சம்பாதிக்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படின்றத ஒரு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவும் போடுறேன். என்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். ஸோ மை டியர் ட்ரேடர்ஸ் அண்ட் மை டியர் நியூ கம்யூனிட்டி ஃபேமிலி எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போவே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் இன்னன்ட்டு போடுங்க. அப்போ தான் நீங்கள் புது ஆளுன்ற எனக்கு தெரியும். இனிமேட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. எவ்ரி சிங்கிள் ஸ்ட்ராட்டஜிஸ், எவ்ரி சிங்கிள் ட்ரேடிங் திங்ஸ், எவ்ரி சிங்கிள் லெசன்ஸ் ஐ லேர்ன்ட், எவ்ரி திங் ஐ வில் டீச் யூன்னு சொல்ல மாட்டேன். எவ்ரி திங் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் செட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.